ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம். இவருடைய திருநக்ஷத்திரம் சித்திர மாதம் அஸ்தம். இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. பேரருளாளன், அத்திகிரி வரதர், வரதராஜர், தேவாதிராஜன், உற்சவர், தேவராஜன், தாயார் பெருந்தேவி. இங்கே எழுதியிருக்கும் எம்பெருமான் பல யுகங்களாக இங்கே இருக்கார். பிரம்மா ஒரு தடவை யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தை சரஸ்வதி தேவி நிறுத்துறதுக்கு பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு பிரம்மா மேலே கோபம். பிரம்மா பெருமாளை கேட்டுக்கிறார், இந்த மாதிரி எப்படியாவது நான் இந்த யாகத்தை முடிக்கணும் அப்படின்னு. பெருமாளும் பிரம்மாவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறார். சரஸ்வதி கோபம் கொண்டு ஒரு ஆறாவரா, அதாவது வெள்ளத்தை ஏற்படுத்துகிறா. பெருமாள் அந்த வேகவதி ஆறுக்கு குறுக்க படுத்துண்டு அந்த ஓட்டத்தை நிறுத்துறார். இன்னொரு தடவை அவள் அசுரர்களை அனுப்புகிறா. அப்போ பெருமாள் அஷ்டபுஜங்களோட ஆயுதங்களை ஏந்தி அந்த அரக்கர்களெல்லாம் அழிக்கிறா. அஷ்டபுஜகரத்தான் அப்படின்னு. பிரம்மாவும் கடைசியாக இந்த யாகத்தை முடிக்கிறார். அப்போ அந்த யாகத்திலேருந்து பெருமாள் தோன்றார். அவர்தான் வரதராஜர். அவர் யாகத்திலேருந்து வந்ததுனால, அந்த நெருப்பிலேருந்து வந்ததுனால இன்றைக்கும் நம்ம உற்சவமூர்த்தியோட திருமுகத்தில் அந்த தீ வடுக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ பிரம்மா வேண்டிக்கிறார், எனக்கு நீ எப்போவுமே பின்னாட்களில் பக்தர்களுக்கு இந்த மாதிரி காட்சி தரணும். ஏன்னா இங்கே பிரம்மா எப்படி பெருமாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், அந்த மாதிரி பெருமாள் காட்சி அளிக்கிறார். அதனால் பிரம்மா பின்னால் பக்தர்களுக்கும் இந்த மாதிரி காட்சி அளிக்கணும்னு சொல்கிறார். அப்படி ஒரு வரம் கேட்குறார். பெருமாள் அந்த வரத்தை கொடுத்தனால தான் வரதராஜர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இந்திரனோட யானை அந்த ஐராவதம் அப்படியே குன்று மாதிரி அப்படி படுத்துட்டு அதுக்கு மேலே பெருமாள் ஏழியிருக்கார். அதனால தான் நம்ம 24 படிகள் ஏறி பெருமாளை போய் சேவிக்கிறோம். இவர் பேசும் தெய்வம். தெற்கச்சி நம்மளோட பேசியிருக்கார். ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை அருளியவர் இவர்.